Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Lord. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எஸ் லார்ட். வந்திருக்கிற ஒருத்தரையும் bless பண்றேன். யூ டிசர்வ் blessings அப்படின்னு சொல்றேன். எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க பாத்திரவான்கள் அப்படின்னு சொல்லி நான் bless பண்றேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட். எஸ் லார்ட். இங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க தகுதிப்படுத்தி இருக்கிறீங்க. உம்முடைய இரத்தத்தினால நீங்க எங்களை இழுத்து கொண்டபடினால இந்த கிருபையை எங்க மேல பாராட்டினதுனால எங்க மனக்கண்கள் பிரகாசம் அடைய செய்ததுனால எல்லா ஆசீர்வாதத்துக்கும் பங்குள்ளவர்களாய் நாங்கள் மாறி இருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் இதுல அனுபவிக்க நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோம். எஸ் லார்ட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We give you all the glory, Lord. இப்ப கூட குடும்பங்களை ரெப்ரசன்ட் பண்ணீங்க. ஒருவேளை சிங்கிளா ஜாயின் பண்ணியிருப்பார்களானால் அவங்களுக்கு அவங்க குடும்பங்களை குறித்து இருக்கிற கனவுகள், டிசையர்ஸ் எல்லாம் எவ்வளோ விஷயம் இருக்கலாம் இசப்பா. இது எல்லாமே உங்க பர்பஸ்க்கு நேரா மாறுவதாகன்னு சொல்லி நான் பிளஸ் பண்றேன். எஸ் லார்ட். ஒருத்தர் மேல நீங்க வச்சிருக்கிற தீர்மானம் ரொம்ப பெருசா இருக்குது. அது ரொம்ப பெருசா இருக்குது. நாங்க நினைக்கிற மாதிரி இல்லை. நாங்க நினைக்கிறதுக்கும் இமேஜின் பண்றதுக்கு எங்களோட வைல்டஸ்ட் இமேஜினேஷனை காட்டிலும் உயர்ந்ததா இருக்கு, தரமானதா இருக்கு ஆண்டவரே. அதற்கு நேரா எல்லாம் மாறுவதாகன்னு சொல்லி நாங்க பிளஸ் பண்றோம். எஸ் லார்ட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எஸ் லார்ட். எஸ் ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எஸ் லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே உங்களுடைய இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் எது வேணா உமால செய்ய முடியும்ன்ற மகத்துவத்துக்கு நேராக எங்க சிந்தைகள் எல்லாம் திருப்பப்படட்டும். எல்லா லிமிட்டட்னஸும் மாறுவதாக. இவ்வளவுதான் முடியும், நமக்கு இவ்வளவுதான், என்னால இவ்வளவுதான் முடியும், இந்த மாதிரி எதெல்லாம் லிமிட்டடா இருக்குதோ மனநிலையில இதெல்லாம் மாறுவதாக. ஏன்னா when we serve a limitless God, முதலாவது அவர் நம்மளுடைய சிந்தையில இருக்கிற லிமிட்டை தான் உடைக்கிறார். எஸ் லார்ட். எஸ் லார்ட். இந்த குறுகிய மனப்பான்மை, எல்லாத்தையும் சின்னதா யோசிக்கிறது, இது எல்லாமே ஐ எம் நாட் வர்திங்கிற பொய்யில இருந்து வருகிறது. எனக்கு இதெல்லாம் தகுதி கிடையாது, ஐ எம் நாட் குட் இனஃப் டு ரிசீவ் இட், அதெல்லாம் அவ்வளோ நல்ல ஆள் கிடையாது, எனக்கெல்லாம் அது கிடைக்க வாய்ப்பே கிடையாதுன்ற பொய்களை நம்பி அந்த லிமிட் ஒரு வேலை ஃபார்ம் ஆயிருக்குமானால் பரிசுத்த ஆவியான முதல் செய்கிற ஊழியம் அந்த லிமிட் எல்லாம் உடைக்கிறது. ஸோ என்ன போல நீ அப்பா போல பிள்ளை, எனக்கு எப்படி எந்த லிமிட்டும் கிடையாதோ, என்னால எப்படி பயங்கரமான காரியங்களை செய்ய முடியுமோ அதே மாதிரி நான் உன்னை கொண்டு செய்கிற காரியமும் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு தான் ஆண்டவர் பேசுறாரு. ஏன் யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க? ஏசப்பா செய்யறது சூப்பர், பயங்கரமான காரியங்களை செய்கிறார், பெரிய அதிசயம், ஒருவராய் பெரிய அதிசயத்தை செய்கிறார், அப்படிலாம் நம்ம வர்ஷிப் பண்றோம். அதையே அவர் திருப்பி நம்ம கிட்ட சொல்றாரு. நான் உன்னை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கணும். யோசிக்க முடியுதா? நம்ம வர்ஷிப்ல அப்படியே அடிச்சு விடுவோம். ஏசப்பா நீங்க இப்படி, நீங்க அப்படி, நீங்க இப்படி செய்ய முடியும், உங்களால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்லியும் செய்யாது இருப்பீரோ, மனம் மாற மனுஷன் அல்ல, நீ பொய்யுரையாதவர், மனம் மாறாதவர், அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஆனா பதிலுக்கு அவரும் நிறைய டைலாக் வச்சிருக்காரு. ஏன் he spoken great things. யாருமே நம்மளை குறிச்சு பேசாத உயர்ந்த காரியங்களை பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். நாமளே நம்மளை குறித்து பேசியிருக்க மாட்டோம். எந்த லவுட் ஒன்ஸ்க்கும் நம்ம பேசியிருக்க மாட்டோம். ஏன்னா நம்மளோட லிமிட் மைண்ட் செட்ல நம்ம எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். ஆண்டவர் சொல்றார், he's saying you're limitless, you're abundant. உன்னை கொண்டு, உன்னை கொண்டுன்னு ஒரு இடத்துல வசனம் பார்த்தீங்கன்னா ஒரு அடுக்கு தொடர் மாதிரியே இருக்கும். எங்கன்னா யாருக்காச்சும் அந்த வசனம் நம்பர் ஞாபகம் வந்துச்சுன்னா இடுங்க. உங்களை வச்சு நான் இதை பண்ணுவேன், உன்னை கொண்டு, உன்னை கொண்டு, உன்னை கொண்டுன்னு ஒரு பயங்கரமான பெரிய பெரிய வேர்ட்ஸா இருக்கும் அந்த வசனத்துல எல்லாம். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல உள்ள ஒரு வசனம். இப்ப யோசிப்பேன், அப்படி எல்லாம் நம்மள வச்சு எப்படி செய்ய முடியும்? நமக்கே நம்ம மேல நம்பிக்கை இல்லையே, ஆண்டவர் இப்படி எல்லாம் பேசுறாரு, இதெல்லாம் கொஞ்சம் எப்படி கிரகிக்கவே முடியலையே, ஜீர்ணிக்கவே முடியலையே, அப்படிலாம் இருந்தது. ஆனா சில விஷயம் நானும் என் ஹஸ்பண்டும் கிராஸ் பண்ணி வரும்போதும், இல்ல இப்ப பண்ணிட்டு இருக்கிற விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லை லைஃப்ல. நான் போய் இப்படியெல்லாம் மினிஸ்டர் பண்ணுவேனா, நிறைய பேருக்கு பேசுவேனா, ஊழியம் செய்வேனா,
கவுன்சில் பண்ண வேணாம். எல்லார் எதிர்க்கும் நின்னு பேச வேணாம். இப்படியெல்லாம் வந்து நான் நெனச்சு பார்க்காத விஷயம். என்ன பொறுத்தவரைக்கும், என்னை பத்தின அறிவு எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் ரொம்ப ரிசர்வ்ட். நான் ரொம்ப அமைதி. நான் வந்து என் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கிற ஆளு. என்னால என்ன தவிர வேற யாரையும் யோசிக்க முடியாது. அ அப்படியெல்லாம் ரிஸ்க் எடுத்தெல்லாம் நம்ம வந்து யாருக்கும் செய்யாத ஆளு, அப்படியெல்லாம் நான் நெனச்சு வச்சுட்டு இருந்தேன். அ ரொம்ப இன்ட்ரோவர்ட், ரிசர்வ்ட் அப்படிலாம் நெனச்சுட்டு இருந்தேன். பட் ஆனா எடுத்துட்டாங்க பிரதர் வசனம். ஆண்டவர் வந்து இந்த வசனத்த வச்சு என்கிட்ட பேசினாரு. ம். அப்ப எனக்கு வந்து ஒரே சிரிப்பு. ம். இதெல்லாம் என்னதான் ஆண்டவர் ரொம்ப அன்பா நேசிச்சாலும், நம்மள வந்து இப்படிலாம் நடக்கும், அப்படியெல்லாம் வச்சு செய்வேன்லாம் சொல்றாரே, இதெல்லாம் நடக்குமா? அப்படின்னு யோசிச்சிருக்கேன். வசனம் படிக்கிறேன் பாருங்க. "நீ எனக்கு தண்டாயுதமும், அஸ்திராயுதமுமானவன். நான் உன்னைக் கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன். உன்னைக் கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். உன்னைக் கொண்டு குதிரையையும், குதிரை வீரனையும் நொறுக்குவேன். உன்னைக் கொண்டு ரதத்தையும், ரத வீரனையும் நொறுக்குவேன். உன்னைக் கொண்டு புருஷனையும், ஸ்திரீயையும் நொறுக்குவேன். உன்னைக் கொண்டு கிழவனையும், இளைஞனையும் நொறுக்குவேன். உன்னைக் கொண்டு வாலிபனையும், கன்னிகையையும் நொறுக்குவேன். உன்னைக் கொண்டு மேய்ப்பனையும், அவனுடைய மந்தையையும் நொறுக்குவேன். உன்னைக் கொண்டு உழவனையும், அவனுடைய உழவு காளைகளையும் நொறுக்குவேன். உன்னைக் கொண்டு அதிபதிகளையும், அதிகாரிகளையும் நொறுக்குவேன்." இது வந்து அந்த கான்டெக்ஸ்ட்ல நம்ம இத எடுத்துக்க முடியாது. ஏன்னா, அது வந்து வேற வேற விஷயத்த சொல்ல வரும்போது இது வருது. ஆனா இதோட டீப் மீனிங் பார்த்தீங்கன்னா, "நீ எதெல்லாம் உன்னால முடியாதுன்னு சொல்றியோ, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது எனக்கு. உன்ன வச்சு தான் என்ன பண்ணுவேன், நீ தான் எனக்கு ஆயுதமுமே" சொல்றாரு. அ இதெல்லாம் ஓவரா இல்ல? நம்ம தான் தண்டாயுதமுமா, நம்ம தான் வந்து என்னவாம்? அது என்ன போட்டிருக்கு பாருங்க. தண்டாயுதமும், அஸ்திராயுதமானவன். அப்ப இது வந்து போன வாரம் எனக்கு ஒரு பிக்சர் மூலமா பார்த்தேன். ஒரு பெரிய வில்லு வச்சு ஒருத்தங்க ஆரோ வந்து இது பண்ற மாரி ஒரு ஆர்ட் ஒண்ணு பார்த்தேன். அதையே ஒருத்தர் அது விளக்கி சொல்லிட்டு இருந்தத பார்த்தேன். ஸோ ஐ அம் பொசிஷனிங் என்ன இப்போ வந்து யூ ஆர் கெட்டிங் ரெடி வித் த கோர் மசில்ஸ். உன் பேக் மசில் அந்த ஒரு ஆர்ச்சரிக்கு தேவையான எல்லா விதமான ஆ ஸ்ட்ரெங்தனிங் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. இந்த ஷோல்டர் மசில்ஸு, பேக் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுவாங்களாம். இந்த வில் வில் வித்தை பண்றவங்க. ஸோ அந்த மாதிரி யூ ஆர் பொசிஷனிங் யுவர் செல்ஃப். நீங்க எய்ம் பண்றது நெறைய நேரம் எய்ம் பண்ணலாம். ஆனா விடும்போது கண்டிப்பா அது ஷூர் ஷாட்டா இருக்கும். ஃபோக்கஸ்டா இருக்கும். இட் வில் ஹிட் த டார்கெட். அந்த மாதிரி தான் உன்னை நான் தயார் செய்கிறேன். இப்படிலாம் ஆண்டவர் பேசிட்டு இருந்தார். இந்த வசனம் எனக்கு எப்ப பேசினார்ன்னா 2004ன்னு நெனைக்கிறேன். அப்ப இந்த வசனம் எனக்கு வந்தது. இப்ப யோசிக்கிறேன். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு எல்லாமே வந்து ரொம்ப அழகா அவரோட பிளான் படி ரொம்ப அழகா போயிட்டுருக்குது. இது எனக்கு மட்டும் தானா? இல்ல ஜானி பிரதருக்கு மட்டும் தானா? இல்ல எல்லார் லைஃப்லயும் அப்படிதான். எல்லார் லைஃப்லயும் அப்படிதான். அப்படியே ஒரு ஒரு டாட்டா நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்படியே அவரோட பர்ப்பஸ்க்கு நேரா ஒண்ணு நடந்துகிட்டே வந்திருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. எஸ். ஸோ அதனால ஆண்டவருடைய லிமிட்லெஸ் அந்த ஞானத்துக்கும் அனந்த ஞானம்ன்றாங்கல்ல. அதுக்கு என்ன நான் சரண்டர் பண்றேன். ஐ டோன்ட் வாண்ட் டூ ரெஸ்ட்ரிக்ட் லார்ட். நான் ஏன் இந்த குட்டி மூளைய வச்சு பல ஆங்கிள்ல யோசிச்சு, உங்க நீ உங்களுக்கு என் மேல வச்சிருக்கிற விஸ்தாரமான பிளானுக்கு தடையா இருக்க விரும்பல. ஐ ஜஸ்ட் சரண்டர் மை செல்ஃப். என்னை, என் குடும்பத்த, என் பிள்ளைகள, என்னுடைய எல்லா பிளான்ஸ் எல்லாத்தையும் அப்படியே சரண்டர் பண்றேன். உங்க லிமிட்லெஸ்னஸ் ஆளுகை செய்யட்டும். அப்படின்னு சொல்லி அப்படியே சரண்டர் பண்ணுங்க. அப்படியே சரண்டர் பண்ணுங்க. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி. நீங்க நெனச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே உங்கள பத்தி தெரியும்னு. அ நான் அப்படிதான் நெனச்சுட்டு இருந்தேன் ஒரு டைம்லலாம். எனக்கு என்ன பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்னு. என்னன்னா, நம்ம என்ன நெனச்சுக்கிறது, நம்மளோட எல்லா நெகட்டிவ்ஸும் நமக்கு தெரியும்ல. என்னால எது முடியாது, எதுல நான் டல்லு, எதுல நான் வீக்கு, எது நான் சொதப்புவேன், எத நான் சொதப்புனேன். இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவா தெரியும்ன்றனால நம்மள பத்தி நல்லா தெரியும்னு நெனச்சுப்போம். ஆனா, ஆண்டவருடைய ஒளி வந்ததுக்கப்புறம், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, அது நமக்குள்ள வந்து பிரகாசிக்கும்போது, நம்மளுடைய நெகட்டிவ்ஸ் இல்ல. உன்னால என்னெல்லாம் முடியும்னு தான் பார்க்கும் அந்த அந்த வெளிச்சம் எதுல நடத்தும்? வெளிச்சம் எதுல நடத்தும்? நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன? என்னால எது செய்ய முடியும்? என்கிட்ட எது பெஸ்ட்டு? என்னோட டேலண்ட் என்ன? என்ன கிஃப்ட் என்ன? என்னை கொண்டு என்னலாம் பண்ண முடியும்? என்னலாம் ரா மெட்டீரியல் எனக்குள்ள போட்டு தான் அனுப்புனாரு. அம்மாவோட கருவுல இருந்து அனுப்பும்போது, வைக்கும்போது. இது எல்லாம் என்ன பண்ணும்? இந்த பேரொளி காட்டும். நம்மள வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்படின்னு காட்டும். இதுவரைக்கும் இருட்டையே பார்த்துட்டு இருந்த நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸையே பார்த்துட்டு இருந்த வைத்த மனநிலையிலிருந்து மாற்றி, இந்த ரட்சிப்பின் ஒளி என்ன பண்ணும்? இட் வில் ஷோ ஃப்ளட் லைட் ஆன் ஆல் த ஸ்ட்ரென்த் தட் வி ஹேவ். ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது என்னெல்லாம் பேலன், என்னெல்லாம் டேலண்ட்ஸ்
உங்களை குறித்து பேசப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள். யாருக்கெல்லாம் இது வரைக்கும் இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம்னு இல்ல. நீங்க ரட்சிக்கப்பட்டதுல இருந்து, இதுதான் பைபிள், இதுதான் வசனம்னு தெரிய ஆரம்பிச்சதுல இருந்து, யாராவது ஒரு ஊழியரோ, இல்ல ஃப்ரெண்டோ உங்க குறிச்சு ஆண்டவர் இத சொல்றாரு. உங்கள பார்க்கும்போது இது எனக்கு தோணுச்சு. இப்படி யாராவது வந்து உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எதிர்பார்க்காத நேரத்திலே சில நேரத்துல சில நேரத்துல ஊழியர்கிட்ட யார்கிட்டயா ஜெபிக்கும்போது கூட உங்களுக்கு பத்தி சில வார்த்தைகள் எல்லாம் பேசியிருப்பாங்க. ம். அப்படியே மைண்ட்ல கொண்டு வாங்க பாருங்க. எப்பல்லாம் உங்களுக்கு வசனம்லாம் கிடைச்சது? எப்பல்லாம் உங்களுடைய ஆ வாக் இப்படிதான் இருக்கும் அப்படிலாம் பேசினதெல்லாம் ஞாபகம் வருதுங்களா? ஆ அப்படின்னா, நீங்க நினைச்சு கொண்டே இருக்க வேண்டிய விஷயம் இது ஒண்ணுதான். ஆனா நம்ம அத விட்டுட்டு எல்லாத்தையும் யோசிப்போம். என் ம் அ 1 தீமோத்தில ஒரு வசனம் இருக்கு. மூப்பர்கள் உன் தலையில கைய வச்சு, அ உன் மேல சொன்ன தீர்க்க தரிசனம் இது பண்ணும்போது, நீ என்ன பண்ணாத, அசதியாராத, நீ அத பத்தி அனல் மூட்டு. அப்டின்னா என்ன? யூ ஹேவ் டூ திங்க் ஒன்லி தட். அத தவிர மீதி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம மேல கைகள வைக்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை குறித்து அசதியாயிடுறோம். அத அனல் மூட்டுறது இல்ல. இன்னொன்னு பேசப்பட்ட தீர்க்க தரிசனங்கள குறித்து அத என்ன பண்றோம்? ஓ! அன்னைக்கு ஏதோ சும்மா என்கரேஜ் பண்றதுக்கு சொன்னாரு போல. நம்ம சொல்றோம்ல பசங்ககிட்ட. அலைய நிறுத்துறதுக்கோ, இல்ல அதுங்க அடம் பிடிக்கிறது பண்றதுக்கோ, அந்த நேரத்துக்கு ப்ராமிஸ அள்ளி தூவுவோம். அடுத்த நேரம் மறந்துருவோம்னு அப்படி நெனச்சிடுறோம் ஆண்டவர். அப்படி கிடையாது. ஆண்டவர் வந்து அநாதி தீர்மானம். அவர் வந்து உங்கள வந்து வச்சு இதுதான் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருந்தாருன்னா, அதற்கேற்ற வார்த்தைகள என்ன பண்ணுவாரு? நம்ம ஆழ்மனதுக்குள்ள போடுறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு அநேகர அனுப்பி, அனுப்பி நம்மட்ட பேச வைப்பார். இத உள்ளுக்குள்ள உள்வாங்கி, அதை அனல் மூட்டி எழுப்புறது யார்கிட்ட இருக்கு? நம்மட்ட தான் இருக்கு. பல நேரங்கள்ல அப்படியே உயிர் கொடுக்கிற வார்த்தைகள் மாரி வந்த விஷயம், ஒரு 1 வாரம் கழிச்சு, 2 வாரம் கழிச்சு, அடுத்து என்ன வார்த்தை கிடைக்கும்? அப்படின்னு யோசிக்கிற மாரி பாசிவா மாறிடுவோம். அது எப்படின்னா, அந்த எண்ண ஓட்டத்துல அந்த ஒரு நம்மள மீறி அப்படி ஒரு மெத்தனம் வந்துரும். அதுதான் அனல் மூட்டி எழுப்புங்க, அசதியாயிராதீங்க அப்படின்னு சொல்லி பால் திமோத்திக்கு எழுதுறார். பால் வந்து அவ்ளோ ஒரு ஆண்டவரோட நடந்த மனுஷன். ஆண்டவரோட புதிய அ உடன்படிக்கையின் வெளிச்சத்துல நடந்த மனுஷன். திமோத்தி வந்து தன்னோட ஆவிக்குரிய மகனுக்கு அவ்ளோ புத்தி சொன்னதுல இத சொல்றாரு. "இத மறந்துறாத. இதையே சிந்தித்துக் கொண்டிரு. இதையே தியானி. இத பத்தி திங்க் பண்ணு" அப்படின்னு சொல்லி. இப்போ ரீசென்ட்டா எங்களுக்குமே அதான். எங்கெங்கெல்லாம் யார் மூலமாலாம் அ எப்படியெல்லாம் ஆண்டவர் பேசினாரு. இந்த இடத்துக்கு நாங்க வரும்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நடுவுல நடுவுல அந்த வார்த்தைகள் வந்து அத நாங்க ரொம்ப சீரியஸா எடுக்க, 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 எடுக்க அடுத்தடுத்த ஒரு ரெல்முக்குள்ள அடுத்தடுத்த ஒரு முடிவுகளை எடுக்கவும், அடுத்தடுத்து இல்ல, இல்ல இது திஸ் இஸ் ஃப்ரம் காட் பரிசுத்த ஆவியானவர் இப்படிதான் நடத்துறாருன்னு அப்படியே நிதானிக்கவும் இதெல்லாம் நமக்கு உதவியா இருந்துச்சு. ஓகே. ஸோ டிரெக்ஷனல் ப்ராஃபஸிஸ நான் சொல்லல. நம்மை குறித்து தெளிவாய் வார்த்தையின் மூலமாக, வசனத்தின் மூலமாக நம்ம கூட பேசியிருப்பார். யாருக்கெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? நோட் பண்ணியெல்லாம் வச்சிருப்பீங்க. பைபிள்ல வந்து மார்க் பண்ணி வச்சிருப்பீங்க. பேர் போட்டு வச்சிருப்பீங்க. உங்க பிள்ளைய பத்தி எதனா வசனம் வந்தா அத எழுதி வச்சிருப்பீங்க. அந்த பழக்கம் இருக்குன்னா, அதெல்லாம் வந்து சும்மா ஒரு முறை எழுதி வச்சுட்டு, அ மறந்துடுறதுக்கு அல்ல. அதுதான் நடக்குங்கிற சத்தியம். இதுதான் என் பிள்ளைய குறிச்சு இருக்கும். இதுதான் என் லைஃப்ல இருக்கும். இதுதான், இதுதான், இதுதான் அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் டெய்லி சாப்பிடுற மாரி, தண்ணி குடிக்கிற மாரி, டெய்லி முக்கியம்னு நெனச்சு நம்ம செய்கிற காரியம் மாதிரி, என்னை குறித்து பேசப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள், எனக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் கூட பேசினது, இதுதான் நான் நினைக்க போறேன். இதுதான் மெடிடேட் பண்ண போறேன். இதுதான் என் லைஃப்ல மேனிஃபெஸ்ட் பண்ண போகுது. ஏன்னா, எனக்கு உள்ளுக்குள்ள ஆவியில அததான் ஆண்டவர் என்ன டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறாரு. புரியுதுங்களா? நீங்க அக்கவுண்ட்ல ஒரு 1,00,000 போடுறீங்கங்க. நீங்க என்ன டெபாசிட் பண்றீங்களோ, அத தானே வெளிய எடுக்க முடியும். வெளிய எடுக்கும்போது 10,00,000 எடுக்க முடியாது இல்லையா? பேங்க் போட்டு எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதுக்கு ஏத்த மாரி தான் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்க இப்ப ஹவ் மச் எஃபோர்ட் யூ புட், ஹவ் ஆக்டிவ் யூ ஆர். இப்ப உங்கள குறித்து பேசப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள ஆமா, இதுதானா, இதுதானா, இதுதானான்னு நீங்க இதை ஆவியில ரிசீவ் பண்ணி அதையே மெடிடேட் பண்ணிட்டே இருக்கிறீங்களோ, அது என்கேஷ் பண்றது ஈஸி. அப்படின்னா என்ன? பணத்த வெளிய எடுக்கிறது ஈஸி. ஸோ ஆண்டவர் 1,00,00,000 இல்ல 10,00,00,000 போட்டு வச்சுட்டாரு. இப்ப நீங்க வந்து அது இருந்தா என்ன? இருக்குதோ இல்லையோ, போட்டாரோ இல்லையோ, யாருக்கு தெரியும்? அப்படின்னு நீங்க ஒரு வேகா இருந்தீங்க. அத பத்தின அறிவு இல்லாம இருந்தீங்க. இல்ல அத பத்தின மெடிடேட் பண்ணாம இருந்தோம். அது குறிச்ச ஒரு ஆக்டிவ்னஸ் இல்ல. அத பத்தின ஒரு இன்டென்ஷனலான பலவந்தம் பண்ணுகிற ஒரு அனுபவம், ஒரு மைண்ட் செட் இல்லன்னா, அது 10,00,00,000 இருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ண முடியாது? இப்ப இருக்கிற ஒரு 1,00,000 கடன அடைக்க முடியாது. புரியுதுங்களா? ஏன்? ஸோ ரியலி என்கேஷ் பண்றதுக்கு தேவையான ஆவிக்குரிய அந்த ஒரு அ மீட்சி, ஒரு 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 மாரி ஃப்ரெஷ்னஸ், ஒரு அனல் எப்பொழுதும் நமக்கு தேவை. எஸ், வில் ப்ரே. எசப்பா,
இன்னைக்கு கூட ஆண்டவரே, நீங்க எங்க கூட ஸ்பெசிஃபிக்கா பேசுறீங்க. இதுவரைக்கும் எங்க கூட பேசின ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளோ, உங்க கூட நீங்க எங்க கூட பேசும்போது எங்களுக்கு உண்டான அந்த அனல், அந்த அக்கினிய நாங்க ஃபீல் பண்ணியிருக்கிறோம்ப்பா. திஸ் இஸ் ஃபார் மீ அப்படின்னு நாங்க நெனச்சிருக்கிறோம். நெறைய நேரங்கள்ல என்கவுண்டர்ஸ் எங்கள் இருதயத்துக்குள்ள உண்டாயிருக்கிறது. அத வச்சே நாங்க எத்தனையோ நாட்கள் போயிருப்போம். அந்த நாட்கள் போக போக அப்படியே நாங்க ஒரு வேள பாசிவ் ஆயிருப்போமானால், அது திரும்பவும் அந்த அக்கினியே நான் பேசுகிறேன். ஒருத்தருக்கும் ஆண்டவரே இதுதான் நடக்கும். இதுதான் என் லைஃப். என் லைஃப் இப்படிதான் இருக்கும். ஐ வில் பி அபண்டன்ட். ஐ வில் பி எ கிவர். நான் பலவான். நான் சுகமா இருக்கிறேன். என் குடும்பம் இப்படி ஆசீர்வாதமா இருக்குது. அநேகருக்கு கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு எதை நாங்க செய்றோமோ, அத சூப்பரா செய்கிற குடும்பமா நாங்கள் இருக்க போகிறோம். ஆண்டவருடைய கையில இருக்கிற பலத்த ஆயுதமா நாங்கள் இருக்கிறோம். இது சொன்ன வசனத்தை எல்லாம் அப்படியே எடுத்துக்கொண்டு அப்ளை பண்ற கிரேஸ நான் ரிலீஸ் பண்றேன்ப்பா. லெட் இட் பி சீரியஸ் லார்ட். அது சீரியஸா எடுத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை நீங்க செய்கிறதுக்காக நன்றி. எத்தனையோ தேவையில்லாத விஷயங்கள நாங்க தேவையில்லாத விஷயங்கள யோசித்து, யோசித்து, யோசித்து நேரத்த எங்கள மீறி நாங்க கழிக்கிறோம். ஆனா, தேவையானது ஒன்றே. நீங்க எங்கள குறித்து பேசின வார்த்தைகள உங்க பிரசன்னத்துல இருந்து தியானித்துக் கொண்டு, அதை குறித்து அந்நிய பாஷையில பேசி, அதையே நாங்க டிக்ளேர் பண்ணி, அதையே எங்க குடும்பத்து மீது, பிள்ளைகள் மீது, எங்க எல்லைகள்ல அப்படியே நாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண பண்ண பயங்கரமான பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நாங்க இருக்கிறோம். ஒன்றும் எங்களை மேற்கொள்ளாத ஒரு ஸ்டேட்குள்ள நாங்க வந்துருவோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். கனெக்ட் ஆயிருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் அந்த ஒரு ஆக்டிவ்னஸ நான் பேசுகிறேன். ஆவியில ஒரு எழுச்சிய நான் பேசுகிறேன். ஓரா மாஷா கரபேத ரமௌஷத லஹாசத ரமேரத லமாரத லபௌஷ கரபே ஓரா மாஷத லாஹா சேத்தியரே மிரே தெலேக்க ரபௌஷத லமாரதெரே. அடுத்த வசனம் எப்ப கொடுப்பாரு? அடுத்து எந்த தீர்க்கதரிசி நமக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்ப்பது தப்பில்ல. ஆனால் ஏற்கனவே பொக்கிஷமா பொக்கிஷமா கொடுத்த வார்த்தைகள், ஆண்டவர் என்கவுண்டர்ஸோட உங்க கூட பேசின விஷயம், தெள்ளத் தெளிவாய் உங்களோட எவ்வளோ விஷயம் பேசியிருக்காரு. நெறைய பேருக்கு அவ்ளோ அதனாலதான் யூ ஆர் அலைவ். அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க ரியலா அந்த டைம்ல எடுத்ததுனால தான் யூ ஆர் அலைவ். ஆனா, இப்ப புதுசா என்னங்கிறதுக்குள்ள போயிருது மனசு இல்லையா? லார்ட் எஸ் நான் இப்ப சரண்டர் பண்றேன், சரண்டர் பண்றேன். எனக்குள்ள ஆவியில நீங்க டெபாசிட் பண்ணி வச்சிருக்கீங்கப்பா ஆல்ரெடி. டிவைன் டவுன்லோட்ஸ் எனக்குள்ள இருக்குதுப்பா. உம்முடைய ஸ்பிரிட்ல இருந்து ரெல்ம்ல இருந்து என் ஆவிக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்னோடு ஒன்றா இருக்கிற போது எனக்கு நிறைய விஷயங்களை எனக்குள்ள நீங்க அப்படியே நீங்க டெபாசிட் பண்ணி இருக்கிறீங்க. இது எல்லாம் நான் பொக்கிஷம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பெரிய வேல்யூபிள்ஸ் மாதிரி நான் நினைக்கிறேன். இதை குறித்து நான் அசதியா இருக்க போவதில்லை. ஹெல்ப் மீ லார்ட், ஹெல்ப் மீ. அந்த மினிஸ்ட்ரி அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரை எனக்கு குவிக்கன் பண்ணுங்க. எனக்குள்ள அந்த ஒரு உற்சாகம் உண்டாகட்டும். என்னை மீறி உற்சாகமுள்ள ஆவி பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இது எங்களை நிரப்பட்டும். அந்த அக்கினியின் மேல ஒரு தாகம் எங்களுக்கு உண்டாகட்டும்ப்பா. ஓரா மஷாக்கரா வேதரா மௌஷதலா ஓரா மஷாதலா ஹசே தெரே மிரி திலி கிரிபி. அந்த கங்கு மாதிரி இருக்கும் போது அதுல அந்த ஒரு குழல் வச்சு பூன்னு ஊதும் போது அது ஏற்கனவே அதுல அந்த நெருப்பு இருக்கிறனால அப்படி எப்படி நெருப்பு வரும் பார்த்திருக்கீங்களா? அடுப்புல சமைச்சவங்க இல்ல நெருப்பு அது கூட பண்றவங்க பழக்கம் இருந்ததுன்னா, அதை ஊதும்போது அது உள்ளுக்குள்ள இருக்கிற தீ அது நெருப்பாக மாறும். சோ வென் யூ ஆர் மோர் இன்டு திஸ் வேர்ட் அந்த ப்ராஃபட்டிக்கல் வேர்ட் மேல இருக்கிற அனலோட சேர்ந்து அதை நீங்க பரிசுத்த ஆவியானோட காற்று அதுல படும்போது நீங்க ஆவியில நிறைஞ்சு நிறைஞ்சு அதை டிக்ளேர் பண்ணும்போது அப்படியே அந்த அக்கினி ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத பாப்பீங்க. அக்கினி பழைய அக்கினின்னு கிடையாது. ஏன் ஃப்ரெஷ் ஃபயர். ஏன் தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ரீஹா ரீத ரமாஷா ரபோ ஓரா மஷாதா லாஹா சித்திரி மேலே கிரே பி ஷீதி ரீதி லீக ரபௌஷதரமா ஓரா மாஷதா லாஹா சித்திரி. அசதியா இருப்பது எனக்கு நல்லதல்லன்னு எனக்கு தெரியுது ஏசப்பா. ஹெல்ப் மீ லார்ட் அப்படி கேளுங்க. பரிசுத்தாவியானவரே எனக்கு நீங்க ஹெல்ப் பண்றதுக்காக நன்றி. எனக்கு ஒத்தாசை செய்கிறதுக்காக நன்றி. என்னால முடியாத நேரங்கள்ல எனக்காக நீங்க கூட இருந்து எனக்காக பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் செய்கிறதுக்காக நன்றி. உங்க மினிஸ்ட்ரியை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஆனா நான் எந்த நேரத்திலயும் ஆண்டவர் அசதியா மட்டும் இருக்கக்கூடாது. ஹெல்ப் மீ லார்ட். தீகா ராதலா மாஷாக்கரா வேதரா மௌஷதலமா ஓரா மாஷாதலா ஹதீரி மே ரெதே லிகர பௌஷதலேதரா மௌஷதலா ஹதீரி மே ஓரா மாஷா கராதலா ஹசை தெரே மிரேதலா கர பௌஷதரமா. அப்படியே இஃப் யூ ரிட்டன் ஏதாவது எழுதி வச்சிருக்கீங்க உங்க நோட்ல எல்லாம் அப்படியே எழுதி வச்சிருக்கீங்க, வசனங்கள் எழுதி வச்சிருக்கீங்க, பைபிள்ல எழுதி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு கொடுக்க வசனங்கள் அப்படியே எடுத்து கை வச்சு அப்படியே பிளஸ் பண்ணுங்க. ஐ ரிசீவ் இட் லார்ட். இதுதான் நான், இதுதான் நான்.
இதை குறித்து என்னை குறிச்சு நீங்க பேசியிருக்கீங்களே, இதுதான் நான் அப்படியே சொல்லி அப்படியே டிக்ளேர் பண்ணுங்க. ரீஹா ரீதரா மாஷாக்கா ரைதரே பேல தலாக்கரபோ ஓரா மஷாதா லாஹா சைதேரே மேர தலாக்கர பேதர மௌஷதலபா ஓரா மாஷாதா லஹார de லேகா ரீதர மீதர மௌஷத லாஹா சீதிரே மேர தலாக்கா ரதலமா ஓரா பஷாதா லஹா சீதிரே மீ ஓரா மாஷக்கர பௌதர மேதர மாக்கர பேதர மௌஷத லாஹா சீதிரே மேர தலாக்கர பௌஷதரபா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொரு மேதம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் அப்படியே உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறதுக்காக நன்றி. இந்த அக்கினி இல்லாம நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாதுப்பா. எஸ் லார்ட், எஸ் லார்ட், நீட் இஸ் ஃபயர். உங்க அபிஷேகம், உங்க அக்கினி தான் எங்களுக்கு தேவை. நாங்கள் எதை செய்யவும் அந்த அக்கினி இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஸ்டேட் ஒவ்வொருத்தருடைய மனதுக்கும் கன்வின்ஸ் ஆகட்டும். எஸ் லார்ட், எத்தனையோ விதத்துல பிசாசு பொய்யான காரியங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்கிறான். இது அவ்வளவுதான், இது முடியாது, இது நடக்காது, இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு எத்தனையோ ஏரியால கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்கிறான். அது எல்லாவற்றையும் மாற்றுகிறதற்கு இல்ல, என் தேவனுடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறது. அந்த அபிஷேகம் சகல நுகத்தையும் முறிக்கும் அப்படிங்கிற மேற்கொள்ளுகிற அனுபவத்துக்குள்ள ஒவ்வொருவரும் வருவார்களாக. இந்த அபிஷேகம் ஏதோ என்ன ஒரு ஆவரேஜான ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு போகல, எல்லா ஏரியாலையும் வாழ்க்கையில அந்த அபிஷேகம் வெளிப்பட்டு அநேகருக்கு நான் பிரயோஜனமா இருப்பேன். நான் இருப்பது நல்லதுன்னு எனக்கு தோணணும். என் குடும்பத்தாருக்கு என்னோட வேல்யூ தெரிய வரும். இந்த அபிஷேகத்தோட வல்லமை அநேகருக்கு தெரிய வரும். அப்படி என்ன ஆண்டவர் நீங்க நடத்துவீங்க. அதுக்காக இந்த அக்கினிக்கு நான் இடம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட், ஃபில் மீ லார்ட், ஃபில் மீ. ரீஹா ரீதா ராமா ஷாக்கரா பேதரா மௌஷதலமா ஓரா மஷாதலா ஹசிதி ரே மேரே தெலேகரா பௌஷதரபோ ஓரா மஷாதலா ஹசிதி ரெபே ரதா லாகா ரே தே ரே ஹஷி கரேபி ரதோ லதா ஹஷி கிரேபி. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, ஒவ்வொருத்தரும் மீது அந்த வல்லமை இறங்குகிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி. ஐ ஃபீல் த ஹெவினஸ் லார்ட். ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புறீங்க. ஃபீல் சேஃப். யாராவது பக்கத்துல இருக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்க, சேஃபா இருங்க. ரீஹா ரீதரா மாஷாக்கா ராதே ஹதீர மௌஷத லாக்கர பேதர மௌஷதரமா ஓரா மாஷதர பூர ரீகரா பஷாத லா ஹதீர மீதர மௌஷாக்கரபோ ஓரா மாஷத லா ஹசிதிர மேரத லாக்கர பேதர மௌஷதர பௌரதர மாக்கர பேஷதரமா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் ஃபில்லிங் அஸ் லார்ட். எங்களை அக்கினியாய் மாற்றுகிறதுக்காக நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இந்த அக்கினி என்னெல்லாம் செய்ய முடியும்னு எங்களுக்கு தெரியுது ஆண்டவரே. எங்க வீட்டை நிரப்புது, எங்க எல்லையை நிரப்புது. எங்களுக்கு விசேஷத்த பாதுகாவல் உண்டாகிறது. எங்க எல்லை எங்கிலும் விசேஷத்த பாதுகாவல். அப்படியே நீங்க சில பேர் அப்படியே ஃபியர் ஸ்ட்ரக்கா இருக்கிறீங்க. இது எதுக்கு நடக்குது, இது எப்படி நடக்குது, இது எதனால நடக்குது அப்படின்னு சொல்லி பீப்புள நினைச்சு பயம், அந்தகாரங்க சக்திகளை பத்தின பயம், எனக்கு விரோதமா ஏதாவது இருக்குமோ, பில்லி சூனியம் இருக்குமோ, இது இருக்குமோ, அது இருக்குமோ. when the fire is on you, it is around you, it is fencing. உங்களை சுத்தி வேலி அடைக்கிற அக்னி இது. இதை தாண்டி எதுவும் நம்மை தொடவே முடியாது. இயேசுவின் நாமத்தினால அவ்வளவு ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன், அவ்வளவு ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷனுக்குள்ள நம்ம இருக்கிறோம். இந்த அக்னி தான் அடையாளம், வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப ஃபீல் பண்றீங்கல்ல, உங்க சரீரத்துல நீங்க அந்த அனலை உணர்றீங்கல்ல, உங்களுக்குள்ள ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் உங்களை மீறி நிரப்புது பாருங்க. this is the sign that Holy Spirit's fire is on you. And இது உங்களுக்கு ஏதோ ஒரு கூஸ் பம்ப் கொடுக்க வருகிற அக்கினி கிடையாது. இது உங்கள் வாழ்க்கையை தலை கீழாக மாற்ற இருக்கிற அக்கினி, உங்களுக்கு டிவைன் ப்ரொடெக்ஷன் கொடுக்கிற அக்கினி, உங்களை டிவைன் விஸ்டம் குள்ள நடத்துகிற அக்கினி, டிவைனா டெசிஷன் எடுக்க வைக்கிற அக்கினி. எஸ் ஹோலி ஸ்பிரிட், அப்படியே எம்பவர் பண்ணி அநேகருக்கு பிரயோஜனமாய் வைக்கிற அக்கினி, உங்கள் மீது வைத்திருக்கிற திட்டங்கள் நோக்கங்களை அப்படியே நிறைவேற பண்ணுகிற அக்கினி. தேங்க்யூ ஜீசஸ். ஓரா மஷாக்கரா பேதர மௌஷதலபா ஓரா மாஷாதலஹா சிதிரிமி ரதலாக்கர பேஷதரமா. அப்பா, உங்க ஆலோசனைகள் எல்லாம் நிலைநிற்பதாக சொல்லி நான் பிளஸ் பண்றேன். இவர்கள் இருதயத்தில் நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் நினைப்பூட்டப்படட்டும் சொல்லி நான் பேசுகிறேன். அநேக நேரத்துல மறதி எங்களுக்கு ஒரு ஆங்கிள் அது ஆசீர்வாதனால, ஒரு ஆங்கிள் ஆண்டவரே அது நல்ல காரியங்களை, எத்தனையோ நன்மையான விஷயங்களை மறக்க பண்ணி இப்ப இருக்கிற சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்களை பெருசா அதையே பூதாகரமாக்கி அதையே சிந்திக்கிற அந்த மனநிலை எல்லாம் அப்படியே கேன்சல் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ்.
எல்லாம் நல்ல நினைவுகளுக்கு போகட்டும்ப்பா. வருஷங்கள கிராஸ் பண்ணி வந்த நல்ல நினைவுகள ரெஃப்ரெஷ் பண்ணி, அதை ரீலீவ் பண்ணி, அதையே ஆண்டவருடைய மகிமையினால் இது நடந்தது, அக்கினியினால் நடந்தது, அபிஷேகத்தினால் என் தேவன் இப்படி கொண்டு வந்தார். எனக்கு ஆலோசனை கர்த்தராய் வெளிப்பட்டார். என் உறவு இப்படி இருக்கு. நாங்க வீடா இப்ப இருக்கிறோம். குடும்பமா இருக்கிறோம்னா, இது உம்மால அப்படிங்கிற அந்த தியானத்துக்குள்ள எல்லாரும் போகட்டும்ப்பா. நன்மைகள்ல நிரம்பி இருக்கிற அனுபவத்தை நான் பேசுகிறேன். நன்மைகள்லே நிரம்பி இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் நல்ல விஷயங்கள் கிராஸ் பண்ணி வந்த அநேக காரியங்கள்ல ஈஸியா நெகட்டிவ் விஷயங்கள் எட்டி பாக்குது. அது எல்லாம் இல்ல ஆண்டவரே. எப்படி என்ன நடத்தினார், எப்படி என்ன போஷித்தார், எப்படி என்னை பாதுகாத்தார், எப்படி என்னை அரவணைத்து கொண்டார், எப்படி நான் இருக்கேன் 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 உன் கூட சொல்லி சொல்லி கூட்டிட்டு வந்தார். இது எல்லாத்தையும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணட்டும்ப்பா. எஸ் லார்ட், ஐ குவிக்கன் தட் இந்த ரெல்ம். எல்லா தேவையில்லாத நினைவுகள் எல்லாம் செயலிழந்து போகட்டும்னு சொல்றேன். பேட் மெமரிஸ் எல்லாம் எரேஸ் ஆக்கப்படட்டும் ஈஸ்வரன் நாமத்தினாலன்னு சொல்லி நான் பேசுகிறது. திஸ் கேன் ஹேப்பன் இன் யோர் பிரசன்ஸ். ஆண்டவருடைய அபிஷேகத்தின் வல்லமையை கொண்டு தேவையில்லாம எங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர விடாம பிடித்து வைத்திருக்கிறதான எல்லா விதமான பேட் மெமரிஸ், எல்லா ஹர்ட்ஸும் வெளியேறுவதாக, பேர அறுக்கப்படுவதாக சொல்லி நான் ரிலீஸ் பண்றேன். ஓராமா நினைச்சு பார்த்தாலும் நல்லதுதான் ஞாபகம் வரணும், யோசிச்சு பார்த்தாலும் நல்லதுதான் ஞாபகம் வருகிற அந்த திவ்ய அனுபவத்துக்குள்ள ஒவ்வொருவரையும் நடத்த முடியும் சுவாமி. சூப்பர் நேச்சுரலா அது எரேஸ் ஆக முடியும்னு சொல்லி நான் பேசுகிறேன். ஐ ஸ்பீக் இன்னர் ஹீலிங் டு ஹேப்பன்ஸ் இன் a supernatural way. எல்லா நேரத்திலயும் ப்ராசஸ் தான் கிடையாது. ஆவியானோட அக்கினிக்கு இடம் கொடுக்கும் போது எப்படி வேணாலும் என் இருதயத்தை நீங்க சந்தோஷப்படுத்த முடியும், என்னை ஹீல் பண்ண முடியும். நாங்க அதை விட்டு கொடுக்கிறோம். ஓரம் அஷக் ஹரபே, மன்னிக்க முடியாதவர்கள் மன்னிக்கட்டும். கணவன் மனைவி உறவு இன்னும் பலப்படட்டும் ஏசப்பா. பிள்ளைகளுக்கும் அப்பா அம்மாவுக்கும் உறவுகள் பலப்படட்டும். எல்லாம் அவங்களை சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். ஹோப்பான காரியங்களை அவங்க கண்கள் பார்க்கட்டும். அனுகூலமான அடையாளங்களை பார்க்கட்டும். இதுல சரியாயிரும், இது சரியாயிரும், இப்படி வந்துரும் அப்படி வந்துரும் எல்லாமே ஆண்டவரே தன்னை ஏமாற்றிக் கொள்ள பாசிட்டிவ் இல்லை, இதுதான் சத்தியம்னு அவங்க உறுதியாய் அதை பார்க்கிற அனுபவத்தை ஒருத்தரை நீ நடத்துகிறதுக்காக நன்றி. விஷுவலைஸ் பண்றது ஈஸியா இருக்கட்டும். தன்னை குறிச்ச பெஸ்ட்டை யோசிக்கிறது அவங்களுக்கு ஈஸியா இருக்கட்டும். பிள்ளைகளை குறித்து பெஸ்ட்டை யோசிக்கிறது ஈஸியா இருக்க போகுது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானோட ஆளுகையில் செய்யப்படும் போது எல்லாமே எஃபர்ட்லெஸ்ஸா ஈஸியா இருக்க போகிறதுக்காக நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய வல்லமைக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். உங்களுடைய வல்லமைக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். ரீஹதீரமா ஔஷதலா பௌரதர ஐக்கர பௌஷதலமா. we believe in connection Lord. இவர்கள் ஆண்டவரே எங்களோடு கனெக்ட் ஆகுனதுக்கான நோக்கம் ஒண்ணு உண்டு ஆண்டவரே. அந்த நோக்கத்தின் அப்படியே இவர்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்திருப்பது, உம்முடைய நன்மையை அனுபவிப்பது, உம்முடைய சுபாவத்துல பங்குள்ளவர்களாய் மாறுவது, உம்முடைய அன்போட ஆழத்தையும் அகலத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் அப்படியே தியானித்து அதுல பெருகுவது. எஸ் லார்ட், ராஜ்யத்திற்கு இவர்களை கொண்டு நீங்க செய்ய வைக்கிற ஒரு விஷயம் பெருசா இருக்கும்னு அவங்களை குறித்த கனவுகள் டிசைர்ஸ் எல்லாம் அப்படியே பெருசா மாறட்டும் ஏசப்பா. அப்படியே நீங்க நடத்துகிறதுக்காக நன்றி. ஒவ்வொருத்தருடைய மனதும் விரிவடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. தன்னை குறித்தும் மற்றவர்களை குறித்தும் பெரிதானவைகளை யோசிக்கிற கிருபைகளை ரிலீஸ் பண்றோம். எஸ் லார்ட், let them see the best of themselves, not the worst. So far எப்படியெல்லாம் இருந்தோ அதெல்லாம் அப்படி இல்லை. இதுக்கு மேல வித்தியாசமா இவர்களுக்குள்ள பெரிய மாற்றங்கள் நீங்க உண்டு பண்ணிட்டீங்க. எஸ், they are extrovert, they are happy people. அவங்களுக்கு இதுவரைக்கும் எந்த பட்டம் இருந்திருந்தாலும் ரிசர்வ்டு, இன்ட்ரோவர்ட், கூச்ச சுபாவம், இது முடியாது, கோவக்காரன், ஷார்ட் டெம்பரு, இது என்னால முடியாது, இதெல்லாம் ஒருவேளை நெகட்டிவான வேர்ட்ஸ் அவர்களே அவர்களை குறித்து பேசியிருந்தாலோ இல்ல மற்றவர்கள் பேசின வார்த்தைகளை உள்வாங்கி இருந்தாலோ அதெல்லாம் செயலிழந்து போவதாக சொல்லி நான் பேசுகிறேன். இவர்களை குறித்து நீங்க வச்சிருக்கிற அந்த வார்த்தைகளை நான் பேசுகிறேன். யூ டிசர்வ், நீங்கள் எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்கள். நீங்க அழகன் அழகி, நீங்க உங்களுக்குள்ள குறை ஒன்றும் இல்லை, பழுதொன்றும் இல்லை, எல்லாம் நிறைவாகவும் சம்பூர்ணமாகவும் எல்லாவித நன்மையும் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற தகுதியான நிலையில இருக்கிற நல்ல பிள்ளை அப்படின்னு நீங்க பேசுகிறத நான் பேசுகிறப்பா. எஸ் எஸ், யூ ஆர் மை குட் சன், யூ ஆர் மை பிலவட் சன். எனக்கு நேச குமாரன், என் நேச குமாரத்தி, நான் விரும்புகிறவள், எனக்கு பிரியமானவள். நீங்க எங்களோட பேசுகிறதுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் இவர்களை நிரப்பட்டும். நிறைய பேர் ஹீல் ஆகிறதுக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தைகள் அவர்கள் ஆவியில எப்படி இறங்குகிறதுக்காக நன்றி. let this word drive them Lord from this day on. அந்த வார்த்தைகள் மட்டுமே அவர்களை நடத்தட்டும். அப்படியே நீங்க நடத்துகிறதுக்காக நன்றி. எஸ் ஹோலி ஸ்பிரிட், we give you all the glory. I bless each and everyone. இவங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வாதம் பெருகுவதாக சொல்லி நான் பேசுகிறேன். இவங்க எண்ணங்கள் நோக்கங்கள் அப்படியே விஸ்தாரப்படுவதாக, அப்படியே வாய்ப்பதாக சொல்லி நான் பிளஸ் பண்றேன். அப்படியே செய்து விட்டதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. So bless you all.
திரும்ப போய் இந்த கண்டினியூட்டி விடக்கூடாதுன்னா திரும்ப போய் கேளுங்க. பி ஃபில்ட் வித் திஸ் ஃபயர். ஃபயர் இஸ் த ஆன்சர் ஃபார் எவ்ரிதிங். அதோட அக்கினி தான் எல்லாத்துக்கும் பதில். ஓகே. அதனால அப்படியே அந்த அக்கினி அப்படியே நம்ம கொஞ்சம் டவுன் ஆகும்போது திரும்ப ரீஃபில் ஆயிடுங்க. ரீஃபில் ஆயிடுங்க. அப்படியே ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை பசி வரும்போது டப்புன்னு போய் கிச்சன்ல ஏதாவது டப்பால இருக்காங்க, குழம்பு இருக்கா, சாப்பாடு இருக்கா, ஏதாவது இருக்கா போட்டு அப்படியே ஃபில் பண்ற மாதிரி ஆவியில அப்படியே ஒரு சோறு வரும்போதோ, இல்ல ஒரு மாதிரி பாசிவா ஆகும்போதோ டக்குன்னு என்ன பண்ணுங்க, ஃபில் வித் திஸ் லாங்குவேஜ். அப்படியே அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சிருங்க. அப்படியே எதை செய்யும் போது உங்க ஆவியில அனலை உணர்கிறீங்களோ அந்த காரியங்களை செய்ய ஆரம்பியுங்கள். ஓகே. ஸோ bless you all. Take care. Enjoy your evening. Bye.